ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மேட்ச் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-1 கம்ஃபர்டபுளாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கிடச்சிருக்கும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். இனிஷியலாகவே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க அகேன்ஸ்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான கேம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பல்குனி ஒரு சூப்பர் கோல், சூப்பர் செலிப்ரேஷனும் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அந்த மொதல் கோல் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடோட கோல் கீப்பர் மிஸ்டேக்னே சொல்லலாம். அவர் அதை அழகாக கேட்ச் பண்ணிவிட்டு படுத்துட்டு கொஞ்சம் எல்லோரும் போயிட்டு பிறகு அப்புறம் அந்த பாலை பாஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை ரிஃப்ளெக்ஷன் தடுக்க முயன்று அது ரிஃப்ளெக்ஷன் ஆகி தீபக் தாங்கரி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மறுபடியும் அந்த கேம்குள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக 3-1 இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடன் லூனாக்கு இன்ஜுரி பற்றி தான். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்ஜரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் நம்ம சொல்லியிருப்போம். பட் ரீசெண்டாக நியூஸ் என்ன கிடச்சிருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசன் அவைலபிள் தான் இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் AFC ஏஷியன் கப் ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ISL டீம்ஸ் எல்லாமே சூப்பர் கப்னு ஒன்று ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ISL மிடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகப்படுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிப்ரவரியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த வருஷத்தில் ஒரு போதுமான அளவு டைம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸோட மெடிக்கல் டீம் வேறு உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டு வரதுனால கண்டிப்பாக எடன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசனில் இனிஷியலாக வேணால் ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் மிஸ் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் இந்த சீசன்லேயே ஏகப்பட்ட மேட்சஸ் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக ஒரு திரும்பி வருவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. பட் ஃபைனல் மினிட்ஸில் எந்த இன்ஃபர்மேஷன் மாறும்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு திரும்பி வந்தால் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக மூவும் கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்க ஒடிசா FC அண்ட் ஹைதராபாத் மேட்ச் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒடிசா FC பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். டேபிளில் லாஸ்ட்டில் இருக்காங்க. அந்த வருஷத்தில் இது வரைக்கும் ப்ளே பண்ண 8 மேட்ச்சில் ஒடிசா FC 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் அது மனோலோ மார்க்கஸ் இருந்த பீரியட். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல ஹைதராபாத் FCக்கு. அந்த வருஷத்தில் சர்ஜியோ லோபரோ அப்பமிங் மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்லலாம். கண்டிப்பாக எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை அவங்க கொடுப்பாங்க. அவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் கேமை ஷோ பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்க டேபிளில் ஒரு நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண வேண்டிய டீம் மெம்பர்ஸும் சரி, அந்த டீமும் சரி. பட் அந்த ரிசல்ட்ஸ் அவங்கள இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டீம் கிட்ட ப்ளே பண்ணணும். கொஞ்சம் நம்ம கேர்லெஸை மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரொம்ப எங்களை ஹர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸை வச்சுட்டு இருக்காங்க ஹைதராபாத்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்குவாட். நாங்கள் ரொம்ப சூப்பராக கேம் ப்ளே பண்ணிட்டு வரோம். எங்களோட டீம் மெம்பர்ஸும் சரி எல்லாமே கோஆர்டினேட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் டே பை டே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். பட் இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. எங்களோட டிஃபென்ஸில் நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாமே இப்போ வர மேட்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக மூவ் ஆகுது. 1-0 அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால எங்களோட டிஃபென்சிவ் மிஸ்டேக்கை நாங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் டிஃபென்ஸில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக அப்கமிங் மேட்சஸ் சூப்பராக எதிர்கொள்ளுன்ற மாதிரி சர்ஜியோ லோபரோ சொல்லியிருக்காரு. மறுபக்கம் தங்பாய், அதாவது ஹைதராபாத் FCயோட ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கிட்ட நாங்கள் ரொம்ப ஃபைட் பேக் பண்ணி 1-1 ட்ராப் பண்ணி அங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நாங்கள் மட்டும் அங்கே தோற்றுருந்தோம் கண்டிப்பாக ட்ரைனிங் செஷனை டிஃபிகல்ட்டாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பட் நாங்கள் வின் பண்ண மூலிமா ஒரு பாசிட்டிவ் சைனிங் எங்களுக்கு கிடச்சிச்சு. எங்களோட பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க ட்ரைனிங் செஷனில். அண்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்குது. எங்களுக்கும் கடைசியில் இருக்கிறதுக்கு ஆசையும் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் முன்னாடி வருவோம், திரும்பி வருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் ஒடிசா FC பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம். அவங்க இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸும் சரி ஃபாரின் பிளேயர்ஸும் சரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் ஃபுட்பாலில் ஆல்ரெடி ப்ளே பண்ண ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் AFC கப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரை மூவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க. பட் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச கேமை நாங்கள் சூப்பராக ஷோ பண்ணுவோம். ஒரு நல்ல கேமை நாங்கள் ஷோ பண்ணுவோம். கண்டிப்பாக டேபிளில் இந்த மேட்ச் மூலிமா எதனா ஒரு சேஞ்சஸை நாங்கள் மேக் பண்ணுவோம். முன்னாடி வர பார்ப்போன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருப்பார் ஹைதராபாத் FCயோட ஹெட் கோச். நாளைக்கு இந்த மேட்ச் எப்படி மூவ் ஆகும், ஒடிசா FCயா ஹைதராபாத் FCனா ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்குது ஒடிசா FC தான். பட் ஹைதராபாத் FC ஒரு டீம் கேமை ஷோ பண்ணிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பெங்களூர் FC பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மேட்சாக பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தோற்றுருப்பாங்க, 4 மேட்ச் ட்ரா. ஒரு கண்டினியூஸ் வின்னிங் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தவிச்சிருப்பாங்க. அந்த வருஷத்தில் அவங்க ஏகப்பட்ட சேஞ்சஸ் மேக் பண்ணி அவங்களோட நியூ கோச் ஜெராட் சரகோசா மூலிமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட மொதல் மேட்ச், அதாவது ஆஃப்டர் ஜெராட் வந்த பிறகு அவங்களோட மொதல் மேட்ச் ஜம்ஷெட்பூர் எதிர்கொள்ளிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜம்ஷெட்பூர் சூப்பர் கேம் ஷோ பண்ணியிருப்பாங்க. பட்
பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மேட்சை 1-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க பெங்களூர் எஃப்சி. ஹாவி ஹெர்னாண்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் பெனால்ட்டி மூலமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். பட் இந்த மேட்சுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் குர்ப்ரீத் சிங் சாந்துக்கு போக வேண்டியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்சோரா அடித்த ஒரு ஷாட்டுமே ஒரு ஷாட் மட்டும்தான் ஐ திங்க் வெளியே போயிருக்கும், மற்ற எல்லாமே ஆன் டார்கெட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பர் சேவ் பண்ணியிருப்பார். அது மட்டும் கன்வெர்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் ட்ரா இல்லைனா ஜம்ஷெட்பூர் பக்கம் கூட சாய இருந்திருக்கும். பட் மறுபக்கம் பெங்களூர் எஃப்சி ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் ஷோ பண்ணாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டில் எஸ்பெஷலி ஃபேன்ஸுக்கு அந்த ட்ரீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு வின்னிங் ஸ்டார்ட்டோட தொடங்கியிருக்காரு ஜெரார்ட் சரகோசான்னு சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பர் கேம். பட் ஜம்ஷெட்பூருக்கு அந்த கிரெடிட்ஸ் இன்னுமே கிடைக்கல. ஸோ என்ன தான் ஒரு டீம் நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்தாலும் அந்த கிரெடிட் இன்னும் கிடைக்காம இருக்குது. அந்த வருஷத்தில் ஜம்ஷெட்பூரும் ஒரு வகையான டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பர் கேம். மன்சோரா ஷாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாமே ஆன் டார்கெட்டில் இருந்துச்சு. பட் அதை சூப்பராக சேவ் பண்ணார் குர்ப்ரீத் சிங் சாந்து. அந்த வருஷத்தில் பெங்களூர் எஃப்சி இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி அவங்களோட வின்னிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே, டபுள் ஹெட்டராக இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் அண்ட் மும்பை சிட்டி ப்ளே பண்ணியிருப்பாங்க. மும்பை சிட்டி அவங்களோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எதிர்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெட்டர் கிராட்கோட செகண்ட் மேட்ச் ஒரு வின்னிங் ஸ்டார்ட்டாக இருக்கும்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 மேட்சாக ட்ராலே முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் அந்த அளவுக்கு சேவ் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் மும்பை சிட்டி ஈஸ்ட் பெங்காலை கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சை மும்பை சிட்டி எந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் டேக் ஆன் பண்ணாங்க, ஈஸ்ட் பெங்காலை கம்பேர் பண்ண ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க மும்பை சிட்டி. பட் ஈஸ்ட் பெங்கால் இந்த மேட்ச்சை ட்ரா பண்ணதுக்கு எஸ்பெஷலி மும்பை சிட்டிக்கு ஒரு கோல் வாங்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப டீமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கார்லஸ் குட்ரட் அண்ட் கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீமாக பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால இந்த மேட்ச்சை கம்ஃபர்டபுளாக ட்ரா பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் மும்பை சிட்டியால் ஏகப்பட்ட சான்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. பரப் சுப்மன் கில் அவரோட கோல் கீப்பிங் திறமையை சூப்பராக காமிச்சார். ஸோ 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க போத் 2 கிளப்ஸ்லையும். அந்த வருஷத்தில் ஈஸ்ட் பெங்கால் ஒரு டீம் கேமாக பெர்ஃபார்ம் பண்ணி மும்பை சிட்டிகிட்ட ட்ரா நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு அடுத்த மேட்ச் மும்பை சிட்டி ஒரு விக்டரியை பதிப்பாங்க. பெட்டர் கிராட்கி ஒரு வின்னிங் ஸ்டார்ட்டை கொடுப்பாரா? 2 ட்ரா முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா? நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மோர் அபவுட் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.